முன்னாடி கடல், பின்னாடி எதிரி எல்லாம் துரத்திட்டு வராங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் கடலுக்கு முன்னாடி நின்னாங்க. பிறனோட படைகள் பின்னாடி துரத்தி கொண்டு வந்துச்சு. வழி இல்ல, பாலம் இல்ல, தப்பிக்கிறதுக்கு இடமும் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி இருந்த மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையோட சொல்லாங்க, இல்ல நிச்சயமாக என் இறைவன் என்னோட இருக்கிறான், நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அவருக்கு தப்பிச்சு போறதுக்கு படக தரல, இல்ல வேற எதுவும் ஸ்பெஷலா வேற எதுவும் தரல. அல்லாஹ் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உங்கள் தடியால் அந்த கடலை அடிங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான். அப்போது கடல் ரெண்டா பொளந்துச்சு. ஒவ்வொரு பக்கமும் கடல் மலை போல ரெண்டா பிளந்து இவங்களுக்கு வழி விட்டுச்சு. அது அவங்க கையில உள்ள தடியால இல்ல, அல்லாஹ் மீது வைத்த முழு நம்பிக்கையால. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருக்கு அவனே போதுமானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில கடன், பயம், தோல்வி, வேதனை இதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்கிறோம். பயப்படாதீங்க, அல்லாஹ் சொன்னபடி அவன் மேல நம்பிக்கை வைங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய கடலையே பொளந்து வழி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட பிரச்சனைக்கு அல்லாஹ்வால வழி செய்ய முடியும். நடந்து கொண்டே இருங்க, நம்பிக்கை விடாதீங்க. அல்லாஹ் நம்மளுக்கான வழியை திறந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.